ஏய் பூமிகா, வாடி வெளிய. கூப்பிடுறது காதுல வெளியாடி, வாடி வெளிய. அம்மா, இந்த ரத்திய மனசுல நினைச்ச உடனே அப்படியே ஸ்ருதி தன்னால ஏறுதுமா. ஏறுடா, அப்போ இன்னும் சவுண்ட் விடுற. இப்ப பாரு. ஏய் ஏய் பூமிகா, வாடி வெளிய. வாடி வெளியில. ஏய் வாடி வெளியனா. இப்ப வர போறியா இல்லையா? என்னம்மா, என் பொண்டாட்டியை கூப்பிட்டா மாமியார் வரா, அதுவும் கத்தியோட வரா, குத்திருவாளோ? டேய், கெத்த விட்டுறாதுடா. உதார் விடு, உதார் விடு. என்ன, நான் என் பொண்டாட்டியை கூப்பிட்டா நீங்க வந்து நிக்கிறீங்க? ஹீரோயின் எப்பவுமே பின்னாலதான் என்ட்ரி கொடுப்பாங்க, நல்லா பாருங்க. எங்க ஆளை காணோம்? உங்க முன்னாடி நிக்கிற எனக்கு பின்னாடி இல்ல, எனக்கு முன்னாடி நிக்கிற உங்க பின்னாடி பாருங்க. என்ன சவுண்ட் எல்லாம் பலமா இருக்கு? ஜோதிகா, அந்த கேட்ட சாத்தமா? ஏய் நில்லு. என்ன என்ன ஏதுன்னு விஷயம் கேட்காம வந்ததும் வராததுமா போய் கேட்ட சாத்த சொல்ற? எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். பேசியும் தீர்த்துக்கலாம், தீர்த்துட்டும் பேசிக்கலாம். எப்படி உங்க சௌரியம்? டேய், ரதிய நினைச்சி சுதியை ஏத்து. கெத்து கெத்த விட்டுறாத. ஏய், எனக்கு என் குழந்தை தங்க வசந்தா வேணும். உங்க குழந்தை தங்க வசந்தாலா இங்க இல்ல, இங்க என் குழந்தை தேவிகா தான் இருக்கா. பேரை மாத்தி வச்சுட்டா அது என் குழந்தை இல்லைன்னு ஆயிடுமா? ஒழுங்கா என் புள்ளையோட குடுத்தன நடத்து, இல்ல என் வம்ச வாரிச திருப்பி கொடு. டேய், என்னடா ஷாக் ரியாக்ஷனே காணோம்? இவ்ளோ பெரிய குண்டை போட்டிருக்கோம், குத்து கொல்லாட்டு நிக்கிறாளே. ஏய், என்ன சொல்றது காதுல விழுதா இல்லையா? என் குழந்தைய நான் தூக்கிட்டு போக வந்திருக்கேன். ஓஹோ, இதுக்காக தான் வந்திருக்கீங்களா? பாவம், குழந்தைய பார்க்காம உங்களுக்கு தூக்கமே வந்திருக்காதே, அதான் தூக்கிட்டு போக வந்திருக்கீங்க. ஆனா என்ன பண்றது, உங்களாலையும் குழந்தை எல்லாமே இருக்க முடியாது, என்னாலையும் இருக்க முடியாது. இப்ப என்ன செய்யலாம்? நீயே சொல்லு, என்ன செய்யலாம்? என்ன செய்யறதுன்னு நான் தான் சொல்லணுமா? ஆமா, நீயே சொல்லு, என்ன பண்ணலாம்? ஒண்ணு செய்யுங்க, நீங்களும் என் கூடயே தங்கிடுறீங்களா? குழந்தைய நீங்களும் பாத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும், நானும் பாத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும். என்ன சரியா? இப்படின்னு என் வாயால சொல்லுவேன்னு நீங்க எதிர்பார்த்து வந்திருக்கீங்க, அப்படிதானே? வாங்க வாங்க செல்லம். தேவிகா செல்லம், அங்க பாரு. உங்க அப்பாக்கும் பாட்டிக்கும் உன்னை பார்க்காம இருக்க முடியலையா? உன்கிட்ட பேசாம இருக்க முடியலையா? உன்னை கொஞ்சாம இருக்கவே முடியலையா?
அதனால அவங்க 2 பேரையும் நம்ம கூட இருக்க வச்சுக்கலாமா? என்ன சொல்ற? பாத்தீங்களா, குழந்தை அழகா தூணு துப்பிடுச்சு. இப்படி குழந்தை சென்டிமெண்ட்டை வச்சு உங்களை என் கூட சேர்த்துப்பேன்னு நினைச்சு வந்தீங்களா? உங்க பாச்சாலாம் இனிமே இந்த பூமிகா கிட்ட பலிக்காது. உங்க நாடகத்துக்கெல்லாம் மயங்குறவன் நான் இல்ல. ஏய், ஏன் குழந்தைய ஏன் கிட்ட கொடுன்னு சொன்னது என்ன உனக்கு நாடகமா தெரியுதா? இங்க பாரு, குழந்தைய இப்ப என்கிட்ட கொடுக்கல, நானே வலு கட்டாயமா தூக்கிட்டு போயிடுவேன். குழந்தைய தொட்டு தூக்கிட்டு நீங்க இந்த கேட்டை தாண்டிட முடியுமா? ஏங்க வாங்க, வந்து குழந்தைய தொடுங்க பாப்போம். என்ன மிரட்டுறியா? என்ன உருட்டுக்கட்டை அடி பத்தலையா? உங்களுக்கெல்லாம் எதுக்கு ஏன் குழந்தை? வயித்து பொழப்புக்காக குழந்தைய காட்டி பிச்சை எடுக்கிறவங்க பாத்திருக்கேன். ஆனா பெத்த குழந்தைய காட்டி பொண்ணுங்களை மயக்கிற வித்தைய கத்து வச்சிருக்கிற ஆள் ஒருத்தன் இந்த உலகத்துல இருக்கான்னா அது நீயா தான் இருக்க முடியும். ஏய், எங்க வீட்டு வாரிசு எங்க கிட்ட குடுன்னு கேட்டா குடுத்துற வேண்டியதானே? அதை விட்டுட்டு என்னெல்லாமோ பேசிட்டு இருக்க. இப்ப நீ முடிவா என்னதான் சொல்ல வர? குழந்தையே எங்க கிட்ட குடுக்க போறியா இல்லையா? பூமிகா குழந்தைய கொடுக்க மாட்டா. இதுக்கு மேலேயும் 2 பேரும் பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த கத்தியால காய்கறி வெட்டுறதுக்கு பதிலா உங்களை தான் வெட்ட வேண்டியதா இருக்கும். எப்படி வசதி பாத்துக்கங்க. குழந்தை உங்ககிட்ட இருக்கவே தானே இந்த சட்ட சவடாலாம் பேசிட்டு இருக்க. இதை நான் ஏன் வீட்டுக்கு தூக்கிட்டு போறேன்? நேடி பண்ணுவ? ஏன் என் புள்ளி அடிச்ச? குடுறி குழந்தைய. குழந்தைய தொட்டிங்க கைய வெட்டிடுவேன் பாத்துக்கோங்க. சீ, பெத்த குழந்தைய வாய் கூசாம எப்போ உன் தங்கச்சி குழந்தைன்னு சொன்னியோ அதுக்கு எப்போ ஆத்த தலையாட்டினாலும் அப்பவே இந்த குழந்தை மேல உங்களுக்கு இருக்கிற உரிமை அத்து போச்சு. இது பாருங்க, இதுக்கு மேல என் கண் முன்னாடி நின்னீங்க அது கொடுங்க. இப்ப போல ஒருத்தரும் பாத்துக்கோங்க. போங்க போங்க போங்க, வெளியே போங்க போங்க. பாத்துக்கிறேன்டி உன்னை. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை யாருக்காவது கொடுத்துடலாங்க. கொடுத்துடலாம். நம்ம டிவியை வித்துருவோம். விற்கலாம், என் தம்பிக்கு விற்கலாம். நம்ம டிவியை வித்துட்டேன். யாருக்கு? தம்பிக்கு தான். ஐயோ, இது என் தம்பி இல்ல. இவர் பேரு நல்ல தம்பி. OLXல வந்தாரு. நம்ம டிவிக்கு 18,000 ரூபாய் கொடுத்தாரு. 18,000 ரூபாய் கொடுத்தாரா? பொது நலன் கருதி வெளியிடுவோர் மெட்ராஸ் மீட்டர். வாடா. வாயா மதனு, என்ன இந்த முறையும் தோல்விதானா? கேயா, நீ ஜெயிக்கவே மாட்டியா? நீ எதை பண்ணாலும் தோல்வியிலே முடியுது. ராசி இல்லாதவன் நீ. ரதி கூட லஞ்சு சாப்பிட்ற ஒரு பொண்ணான வாய்ப்பை இழந்துட்டியா நீ? சார், நீங்க சும்மா இருங்க. நான் பூமிகா கிட்ட மட்டும் தான் தோத்துருக்கேன், வேற எந்த பொண்ணுகிட்டையும் தோத்ததில்ல.
இப்ப சொன்னீங்களே அந்த ரதி, அவளை நேர்ல கொண்டு வந்து நிறுத்துங்க. எண்ணி ஒரே மாசத்துல என்ன லவ் பண்ண வைக்கிறேன். ஆனா அந்த பூமிக்காவை மட்டும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல சார். அவகிட்ட தோத்துக்கிட்டே தான் இருக்கேன். சரியா, நீ அந்த ரதியை கட்டிக்க ரொம்ப ஆர்வமா இருக்க. கடைசியா உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். இதை மட்டும் நீ கரெக்டா செஞ்சிட்டினா அந்த ரதி உனக்கு தான். என்ன செய்யணும் சொல்லுங்க. நீயும் அந்த பூமிக்கா கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்த, மிரட்டி பார்த்த, எதுவுமே நடக்கல. கடைசியா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. கடத்தி பாரு. கடத்துறதா? என்ன சொல்றீங்க? யார கடத்த சொல்றீங்க? உன் குழந்தையத்தான். என்னையா கடத்துறியா? சார் அதெல்லாம் பழைய விஷயம் சார். நான் ஏற்கனவே ஒரு வாட்டி குழந்தைய கடத்தி அதனால பல பிரச்சனை வந்து இப்பதான் நான் வெளியவே வந்திருக்கேன். இதெல்லாம் வேணாம் சார். இதை விட்டுட்டு நீங்க வேற எதனா ஒரு நல்ல ஐடியாவை சொல்லுங்க. இது பாரியா, உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும்யா. நீ இது வரைக்கும் என்னென்ன பண்ணிருக்க, என்னென்ன சிக்கல்ல மாட்டிருக்க, எல்லா விஷயங்களும் தெரியும்யா. முன்ன நீ தனியாளியா, அதனாலதான் உன்னால எதுவுமே பண்ண முடியல. இப்ப அப்படியா? இப்ப நான் உனக்கு சப்போர்ட்டுக்கு இருக்கேன்ல, நீ தைரியமா கடத்து. இதுக்கு இடையில என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறியா? என்ன கடத்துறியா? யோ, உனக்கு பொண்ணு தர போறதே நான் தான்யா. என் பேச்சு கேளியா? முதல்ல குழந்தைய கடத்து. என்ன என்ன சொல்ற? சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? நேரா போய் குழந்தைய தூக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்த. யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு குவாரியில 300 அடி ஆழத்துல தொட்டில் கட்டி குழந்தைய பாதுகாப்பா வச்சிருக்க. ஒருத்தனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் அந்த பூமிக்கா உன்கிட்ட வருவா. குழந்தைய பிரிஞ்சு அவளால இருக்க முடியாது. அப்ப நீ தைரியமா சொல்லு, என்ன புருஷனா ஏத்துக்கிட்டு சேர்ந்து வாழ்ந்தினா குழந்தைய தருவேன், இல்லைன்னா தர முடியாதுன்னு சொல்லு. போலீஸ நினைச்சாதான் பயமா இருக்கு. நீ சும்மா இருமா. ரதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் சார். இந்த போலீஸ் எல்லாம் பார்த்து எனக்கு ஒரு பயமும் இல்ல. அவகிட்ட அடி வாங்கி எனக்கு எல்லாம் மறந்து போச்சு சார். என்ன அடி அடிச்சாலும் குழந்தை இருக்கிற இடத்த சொல்லவே கூடாது. அது எப்படி சார் நான் சொல்லுவேன்? எனக்கு என்ன குழந்தைய முக்கியம்? எனக்கு ஏன் ரதி தான் முக்கியம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, போலீஸ் உன் மேல நடவடிக்கை எடுக்க வாய்ப்பே இல்லை. ஆனா உன்னை கூப்பிட்டு கேட்பாங்க, குழந்தைக்கு அப்பன் நீ. நகைக்காகவோ சொத்துக்காகவோ குழந்தைய கடத்தல, பாசத்துக்காக கடத்திருக்க. குழந்தைய பார்க்க விட மாட்டாங்க, தொட விட மாட்டாங்க, அதனாலதான் கடத்திட்டு வந்தேன்னு தைரியமா சொல்லு. பூமிகா என்ன வீட்டுல சேர்த்துக்கிட்டா குழந்தைய தரணும் டிமாண்ட் வையே. வேற வழியே இல்லாம பூமிகா உன்னை கண்டிப்பா ஏத்துப்பா. இதுதான் கடைசி வாய்ப்பு. இதை விட்டா ரதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வேற வழியே இல்லை. என்னையா உரிச்ச வாழைப்பழத்தை கொடுத்தாலும் யோசிக்கிற? நேரா வீட்டுக்குள்ள புகுந்து குழந்தைய தூக்கிடு. நான் சொல்ற மாதிரி செஞ்சின்னா அந்த பூமிகாவை நீ ஜெயிச்சிருவ. அப்படி ஜெயிச்சிட்டா உனக்கு பிளைட்ல போயிட்டு இருக்கும் போதே ஆகாயத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உன் கல்யாணம் பூமியில் நடந்தாதான் பூமிகாவை தடுக்க முடியும். உன் கல்யாணம் ஆகாயத்துல நடந்துச்சுன்னா அந்த அர்ச்சனாவில கூட தடுக்க முடியாது. உன்னை யாராலையும் கேட்ச் பண்ண முடியாது. தாலி கட்டினதுக்கு அப்புறம் எந்த நாட்டு சட்டமும் உன்னை ஒன்னும் பண்ண முடியாது. அங்க பாரு, அதுலதான் உன் கல்யாணம்.
நான் குழந்தைய கடத்துறேன். செய். மா, எனக்கும் ரதிக்கும் ஃப்ளைட்லயே கல்யாணம். நினைச்சு பார்க்கவே சந்தோஷமா இருக்குமா? வாடா. சொல்லுங்க. நான் கிளம்பிட்டேன். இன்னும் 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். ஆமா ஆமா ஆமா, நான் நேர்ல வந்தோடனே எல்லாம் பேசி டிசைட் பண்ணிக்கலாம். டாடா Okay. சொல்லு அம்மாக்கு. டாடா. ஓகே பை. ஓகே I'll be there. பை. அம்மா, நான் ஆபீஸ் கிளம்புறேன். சரி, மத்தியானம் லஞ்ச் அனுப்பவா இல்ல நீ வீட்டுக்கு வந்துடுறியா? இல்ல நான் வீட்டுக்கே வந்துடுறேன். சரி, செல்லம், பாய் சொல்லுங்க அம்மாக்கு. டாடா. ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். சரியா? அது வரைக்கும் நீ சமத்தா சித்தி கூட விளையாடிட்டு இருக்கணும். சரியா? சரியா? மம்மி கூத்து கொடுங்க. வா வா வா. பை. பாய் சொல்லு. பை சொல்லு. டாடா சொல்லு. சாவி கொடு. டாடா சொல்லு. பை. பாத்து போ. சரிம்மா, நான் கிளம்புறேன். பைக்கா. பை. பை சொல்லு. டாடா சொல்லு அம்மாக்கு. டாடா. போமா. மா, இன்னைக்கு நம்மள அந்த பூமிக்கு அவன் பாத்துடலாமா? புருஷன்னு கூட பார்க்காம ஓட விட்டு அடிக்கிறா. இனிமே அவ அடிக்கிற அடியில கண்ணீர் விட்டு கதறணும். ஆமாண்டா, இனிமே அந்த பூமிக்கா கொட்டத்தை அடக்கி நம்ம கிட்ட அவளை சரண்டர் ஆக வைக்கணும். சரி வாமா, உள்ள போலாம். நீ வாமா, அவளை ரெண்டுல ஒண்ணு பாத்துடலாம். ஆமாண்டா, நம்ம இன்னைக்கு குழந்தையோட தான் போறோம். சீக்கிரம் சீக்கிரம். ஏய், வாங்கடி வெளியில. ஏய், ரெண்டு பேரும் எதுக்கு வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க? அத்த, நான் தான் மருமகன் தெரியாதப்பெல்லாம் என்ன உட்கார வச்சு சோறு போட்டீங்க. இப்ப நான் தான் உங்க மருமகன் தெரியல, அதான் அப்படியே உங்க கையால உட்காந்து விருந்து சாப்பிட்டு போலான்னு வந்தேன். ரெண்டு பேரும் வெளில போங்க. ஏய், மருமகன் சம்மந்தி வெளியில போங்கன்னு சொல்றீங்க. ஏதாவது தடபுடல நல்லா சமைச்சு விருந்து வைக்கலாம்ல. பூமிக்கு அல்லாத சமயம் பார்த்து எதுக்கு ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க? ஐயோ, அவ இருக்கும்போது வந்தா தான் சின்ன புள்ளத்தனமா மிளகாத்தூளை தூக்கி போடுறாளே. எங்க இப்ப போடுங்க பாப்போம், போடுங்க. ஏய், நீ போய் அக்காக்கு ஃபோன் பண்ணு. சரிம்மா. போடி போடி போடி. ஏய், ஏன்டா அவளை தள்ளி விடுற? ஏ போடி. அம்மா அம்மா, எழுந்துரு சம்மந்தி, எழுந்துரு. ஏய், ஏய், உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? எனக்கு என் குழந்தை வேணும். எங்க என் குழந்தை? குழந்தைலாம் இங்க இல்ல. இல்லையாண்டா, கவனி. செல்லம், எங்கடி என் குழந்தை? அக்கா தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆமா, அவ தான் தூக்கிட்டு போயிருக்கா. நாங்க தான் பார்த்தோமே. அவ தனியா தானே போனா. தனியா போனதை பார்த்துட்டு தானே நாங்க உள்ள வந்தோம். இப்ப சொல்ல போறியா இல்லையா? குழந்தை எங்கடி? எங்களுக்கு தெரியாது. இங்க பாரு, விட்டேன்னு வச்சுக்கோ. உள்ள இருக்குடா. ஏ, ஆடுறாளே. பாடி மா, இதுங்க முதல்ல கட்டி போடுமா. இதுல சரிப்பட்டு வராதா? அம்மா, சொன்னா கேளு. பாடி விடுங்க. ஐயோ, விடுங்க. கத்தாத. போ. சட்டப்படி உரிமை இருக்கிறவன் நியாயமா வந்து கேட்டா சட்டமாடி பேசுறீங்க. எங்க இப்ப பேசுங்க பாப்போம். டேய், போய் அந்த கயிறை எடுத்துட்டு வாடா. அம்மா, போடா. நான் நினைச்சா உங்க ரெண்டு பேருக்கும் இங்கேயே சமாதி கட்டிடுவேன். சமாதி. சீக்கிரம் வாடா. இந்தம்மா. போடு. ஏய், வாடி. ஏய், ஏய், கையை கட்டினா. பூமிக்கு அவங்களோட தெரிஞ்சா அவங்க உண்டல ஆக்கிடுவா. ஐயோ, விடுங்க.
விடு. நியாயமா கேட்கும் போதே குழந்தைய கொடுத்துருக்கலாம்ல. ஏன்டி இப்படி அராஜகம் பண்றீங்க? ஏய், இப்போ உங்க கண்ணு முன்னாடியே குழந்தைய எப்படி தூக்கிட்டு போறேன்னு பாக்குறீங்களா? ஓட்டானா? டேய் கூட பேரல சொன்னா கேளுடா. டேய் குழந்தை எதுவும் பண்ணாதடா. டேய் அம்மா நில்லுங்க. சொன்னா கேளுங்க விட்டுருங்க. ஏய், போய் குழந்தைய தூக்கிட்டு வாடா. வேணாம். சொன்னா கேளுங்க குழந்தைய விட்டுருங்க. என்ன அராஜகம் பண்ணீங்கடி? நியாயமா பார்த்தா மாப்பிளையோட அம்மா நான் தான் அராஜகம் பண்ணணும். பொண்ணை பெத்து வச்சிருக்க, உனக்கு என்னடி அராஜகம்? டேய் தூக்கிட்டு வாடா. ஐயோ அம்மா, தேவிகம்மா. கிடங்க அப்படியே, சீக்கிரம் தூக்கிட்டு வாடா. பாருங்க. டேய் குழந்தைய விட்டுருங்க. டேய் குழந்தை தூக்கிட்டு எங்க போறீங்க? இதுக்கு மேல உங்க ஆட்டத்தை எப்படி அடக்குறேன்னு பாருங்கடி. பூமிக்கு வந்தானா உங்களை சும்மா விட மாட்டா. ஓ, பூமிக்கு அக்கா இருக்கும்போது வந்தா தூக்கிட்டு போக முடியாதுன்னு அக்கா வெளியே போனதுக்கு அப்புறமா எங்களை கட்டி போட்டுட்டு குழந்தைய தூக்கிட்டு போறீங்களா? உங்க கொட்டத்தெல்லாம் இத்தோட அடக்குறேன்டி.